வணக்கம் பிள்ளைகள். ஸோ இன்னைக்கு நாம 2023 ஃபைனல் எக்ஸாம் பேப்பர், அதாவது பிசிக்ஸுக்குரிய ஃபைனல் எக்ஸாம் பேப்பருக்குரிய எக்ஸாம் ஹோல் மெத்தட் தான் பார்க்க போறோம். ரைட் தானே? ஸோ அதாவது எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. எக்ஸாம் ஹோல்ல இந்த பேப்பரை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் அப்படியா நீங்க செஞ்சிருக்கணும் என்ற ஒரு கற்பனை. ரைட், சரியா? ஸோ என்னுடைய சஜஷனை நான் சொல்றேன். சரிதானே பிள்ளைகள்? சரி, கவனிங்கோ. முதலாவது கேள்வி, ரைட்டா? எலக்ட்ரான் வோல்ட் ஆனது. முதலாவது கேள்வி இந்த மாதிரியான கேள்வி தான் வரும். ஸோ நான் இதுக்குரிய விளக்கங்கள் சொல்ல இந்த கேள்வியை நான் செய்யத்தான் போறேன். ரைட் தானே? ஸோ இந்த கேள்வி ஆல்ரெடி 2 தடக்கா 40 வருஷ பாஸ் பேப்பர்ல, கடந்த 40 வருஷ பாஸ் பேப்பர்ல 2 தடவை இடம்பெற்ற ஒரு கேள்வி. ரைட்டா? எலக்ட்ரான் வோல்டேஜ். அப்ப சில கணியங்கள் அந்த வார்த்தை பிரயோகத்தை பெருக்கிற மாதிரி நீங்க அழினாலே எலக்ட்ரான் தர வோல்டேஜ். ரைட்டா? இது பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரான் என்பது Q ஏற்றம், வோல்டேஜ் என்பது வோல்டேஜ். ரைட்டா? Q இன்டு V. அது நீங்க கேபிட்டல் Q இன்டு V என்று எழுதினீங்கன்னு சொன்னா ஸோ இது ஒரு ஏற்றத்தின் சக்தி என்று சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? ஒரு ஏற்றம் கொண்டுள்ள சக்தி என்று சொல்லி படிச்சிருப்போம். அப்ப என்னத்தின் அலகு? ஏற்றத்தின் சக்தியின் அலகு. ரைட்டா? ஏற்றத்தின் சக்தியின் அலகு. ரைட்? ஸோ சக்தியின் அலகு. ரைட்? ஸோ இந்த கேள்வி பாத்தீங்கன்னா 2 தடக்கா பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. சரியா? அதே போல இந்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா M, M எனும் 2 சீரான கோள திணிவுகள் மையங்களுக்கிடையே ஒரு தூரம் R ஆகும். ரைட்டா? இரு திணிவுகளிலும் ஈர்ப்பழுத்த சக்தி, ஈர்ப்பழுத்த சக்தியான சமன்பாடு எல்லாருக்கும் தெரியும். ரைட் தானே? விசைக்குரிய சமன்பாடு தெரியும். விசைக்குரிய சமன்பாடு என்ன? G(m)m over R வர்க்கம். சோமா இல்லையா? இந்த மாதிரி 2 திணிவுகள் இருக்கின்ற இடத்துல, ரைட்டா? ஸோ ஸ்மால் m. ஸோ மைய விடை தூரம் பாத்தீங்கன்னு சொன்னா மைய விடை தூரம் ஆறாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, ரைட் தானே? நான் வழங்கப்படுத்த வரல. ஸோ பக்கன்னு நம்ம விடையை போடுறதுக்கு பாப்போம். ரைட் தானே? ஸோ இது MCQ எக்ஸாம். ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன படிச்சீங்க, என்ன படிக்கல, எவ்வளவு நாள் என்ன விஷயம் செஞ்சீங்கன்றது நோக்கம் இல்லை. ரைட்டா? கூட ஸ்கோர் பண்ணணும், அது மட்டும் தான் இருக்கணும். மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும். இந்த 50 களில மேக்ஸிமம் ஸ்கோரிங். படிச்சனோ படிக்கலையோ எனக்கு தெரிஞ்ச மெத்தட்டை வச்சுக்கொண்டு நான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண போறோம். ரைட்? சரி. ஸோ இதில் எஃப்க்கான சமன்பாடு இது. வோல்டேஜுக்குரிய சமன்பாடு பார்த்தீங்கன்னா -G(m)/R. ரைட்? ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அழுத்த சக்தி காட்டுருக்காங்க. அழுத்தம் இது. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி, அழுத்த சக்தி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வோல்டேஜை திணிவால பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா சரி, G(m)/R இன்டு திணிவு M. ரைட்? ஸோ இதை விட இரண்டாவது விட. சரியா? அடுத்தது மூன்றாவது கேள்வி. ஒரு எருது ஒரு வண்டியை இழுத்து செல்லுகின்ற போது எருதை முன்னோக்கி இயக்கம் செய்கின்ற விசை யாது என்ற கேள்வி. ரைட்டா? இந்த மாதிரியான கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ல 2 வினாக்கள் வந்திருக்கு. ரைட் தானே? சோ உருவத்தோட தந்திருக்காங்க. அந்த இடத்துல விசைகளை சரியா குறிச்ச படத்தை சூஸ் பண்ண சொல்லி கேள்வி வந்திருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விசையை பத்தி கேட்டிருக்காங்க. சோ டோட்டலி நான் உங்களுக்கு கன்வே பண்ண வர ஐடியா என்னன்னு சொன்னால், கடந்த 40 வருஷ பேப்பர் பாஸ் பேப்பர் நீங்க விளக்கமாக செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் அது தாராளமா போதும் ஒரு ஃபைனல் எக்ஸாம் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு. ரைட்? சரி, அப்ப கவனிங்க. எருது இயங்குறது பூமி சார்ந்து. ரைட்டா? பூமி சார்பாக எருது இயங்குது. இந்த இடத்துல விளக்கம் நமக்கு தேவையில்லை. சரியா? சோ பூமி சார்பாக எருது இயங்குது. இயங்குகின்ற போது பூமி சார்ந்து எருது இயங்குறதுக்கு, பூமியின் மீது எருது இயங்குவதற்கு பூமி சார்பாக விசை கொடுக்கப்படணும். பூமியை தொடுகின்ற ஒரே ஒரு இடம் எருதின் கால்கள். எருதின் கால்கள். ரைட்டா? எருதை அழகாக வடிவாக்குறோம்னு அவசியம் இல்லை. அந்த எக்ஸாம் ஹால்ல வச்சு எருதுகிறது இல்லை. நம்மளோட வேலை விடையெடுக்கிறது தான் வேலை. சரியான பொருத்தமான விடையெடுக்கிறது தான் வேலை. சோ இந்த இடத்துல எருதை முன்னோக்கி அசைப்பதற்கு, முன்னோக்கி எருது அசைய வேண்டுமா? முன்னோக்கி விசை வழங்கப்பட வேண்டும். சோ எருது பூமி சார்பாக முன்னோக்கி அசைவதற்கு பூமி சார்பாக முன்னோக்கிய விசை கொடுக்கப்பட வேண்டும். எருதின் கால்களில் முன்னோக்கி உராய் விசை வழங்கப்படும். ரைட்டா? எருதின் கால்களில் முன்னோக்கி உராய் விசை வழங்கப்படும். சோ எருது தரை மீது உயற்றும் விசையா? எருதை இயக்குகின்ற விசை எருதின் மீதான விசை. எருது வழங்கும் விசை எருதை இயக்குவதில்லை, எருது மீது வழங்கப்படும் விசைதான். இந்த பொருளை நான் தள்ளுறேன்னு சொன்னா அந்த பொருளின் மீது நான் வழங்கும் விசைதான், பொருளின் மீது வழங்கப்படும் விசைதான். பொருளின் மீது புறச்சட்டம், புறத்தே இருக்கின்ற மாற்றேட்டு சட்டம் சார்பாக வழங்கப்படும் விசைதான் பொருளை அந்த சட்டம் சார்பாக அசைக்கும். ஆகவே பூமி சார்பாக எருதின் மீது வழங்கப்படும் விசை எருது தரை மீது வழங்கும் விசை, எருது வண்டி மீது வழங்கும் விசை. எருது வழங்கும் விசை என்றதை வெட்டுங்க. ரைட்டா? வண்டி எருது மீது வழங்கும் விசை, வண்டி எருது மீது வழங்கும் விசை வண்டி சார்பாக தான் எருது அசைக்குமே தவிர பூமி சார்பாக எருது அசைக்காது. அப்ப பூமி சார்பாக, தரை சார்பாக எருது இயங்குதுன்னா தரையால எருது மீது வழங்கப்பட்ட விசைதான் வரும். ரைட்டா? இவர் வரமாட்டார். சோ வண்டி தரை மீது வழங்கும் உராய் விசை. வண்டிக்கையும் தரையையும் பத்தி வச்சிருக்காங்க. இங்க பிரச்சனை எருது
தரை சார்பா இயங்கணும். எருதையும் தரையும் தொடர்படுத்திய ஒரே ஒரு விடையா 2 விட ரைட் தானே. இந்த இருக்கு எருது தரை, தரை எருது ரைட் தானே. தரை எருது மீது வழங்கும் விசை, எருது தரை மீது வழங்கும் விசை தரையை தான் அசைக்கும் ரைட்டா. விளங்குதா? அசையாதானே, மிகப்பெரிய திணிவு என்றதால தரை அசையாது ரைட். சிம்பிளா விடையை ஜோதிச்சு தட்டி கொண்டு போகணும் ரைட்டா. வேகமாக சரியாக ஜோதிச்சு செய்ய பார்க்கணும். அடுத்த கேள்வி 9 மீட்டர் 6 மீட்டர் பரமநிலையோட 2 இடப்பெயர்ச்சிகளை கூட்டும்போது பெறப்படத்தக்க ஒரு விளையுள் இடப்பெயர்ச்சியை கேட்டிருக்காங்க. காவிகளின் விளையுள் படிக்கின்ற போது நாம காவி என்று சொல்லி விசைய உதாரணமா எடுத்து விசைக்கானது படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? 2 விசைகள் P, Q என்ற 2 விசைகள் ரைட்டா. R என்ற விளைவுகளை ஆக்குகின்ற போது அந்த ஆரின் பருமனானது ரைட்டா, ஆரின் பருமனானது ஒன்றிலிருந்து ஒன்று P சாய Q, ஒன்றிலிருந்து ஒன்று கழித்து வார பருமானத்தை விட சமனாவோ கூடவாவோ இருக்கும். சேம் டைம் 2 விசைகளையும் கூட்டி வார பருமானத்தை விட குறைவாக இருக்கும் சொல்லி விசைகளுக்கு இந்த விஷயம் படிச்சிருக்கோம். காவிகள் எல்லாத்துக்குமே அது சூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல 2 பருமன்கள், பெரிய பருமன் சின்ன பருமனை கழிச்சு எழுதுங்க. ஸோ அந்த விளைவுகளோட பேச்சு, ஸோ பெரிய பருமனையும் சின்ன பருமனையும் கூட்டி எழுதுங்க. ஸோ இந்த இடத்துல 3க்கும் 15க்கும் இடையில தான் வரணும். 3 விட குறைந்த பெருமானம் வராது, 15 விட கூடுன பெருமானமும் வராது. பெரும்பாலான கேள்விகள் பாத்தீங்கன்னு சொன்னா எலிமினேஷன் மெத்தட் கூட நான் செய்வதாக இருக்கும். சரியா? எலிமினேஷன் மெத்தட், எலிமினேட்னா பொருத்தமில்லாத நபர்களை தவிர்ப்பதின் மூலம், விலத்தி விடுவதன் மூலம் நான் பொருத்தமான விடையை செலக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். விளங்குதா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது 5வது கேள்வி, நெட்டாங்கலைகளினால் காட்டப்படாதது. சோ இந்த கேள்வி பாத்தீங்கன்னா இதுவுமே பாசிபிள். மொத்தம் இதோட 3வது தரக்கா இந்த பேப்பர்ல வந்துட்டு ரைட்டா. ஃபைனல் பேப்பர்ல 3வது தடவையாக இடம்பெற்றாச்சு. மீண்டும் மீண்டும் எத்தனையோ தடவை விளங்கப்படுத்தியாச்சு. தெரிப்பு, முறைவு, தலையீடு, கோணல், முனைவாக்கம் ரைட் தானே. சோ இந்த தலையீட்டு விளைவுகளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் விளங்கப்படுத்த வரல ரைட்டா. முனைவாக்கம் என்பது முனைவாக்கம் அடைகிறதுக்கு அதாவது அதுல ஏற்றங்கள் இருக்கணும். ஏற்றங்கள் இருக்குன்னு சொன்னா நமக்கு ஏற்றம் சார்ந்து நாம படிச்ச ஒரே ஒரு அலை மின்காந்த அலை. சோ மின்காந்த அலை ஒரு குறுக்கலைகளில் தான் என்ன உண்டாக முடியும்? முனைவாக்கம் உண்டாக முடியும். ஸோ தலையீட்டு விளைவுகள்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அடிப்பு, வேற நீங்க படிப்பீங்க குற்றலை தாங்கியல்ல ரைட்டா. ஸோ 2 அலைகள் சேர்ந்து உருவாகின்ற சந்திப்புகளை பத்தி படிப்பீங்க. ஸோ அதே மாதிரி அடிப்பை பத்தி படிப்பீங்க. இந்த மாதிரியான விடயங்கள் தலையீடுக்குள்ள வரும் சரிதானே. ஸோ இந்த அனைத்துமே தெரிப்பு, முறிவு, தலையீடு, கோணல் இவை அனைத்துமே குறுக்கலைகளிலும் உண்டாகும், நெட்டாங்கலைகளிலும் உண்டாகும். முனைவாக்கம் குறுக்கலைகளில் மட்டும் உண்டாகும். இதோட 3வது தரக்கா இதே கேள்வி, அதே கேள்வி வந்தது. பாசிப்பர் நீங்க செஞ்சுட்டு போனாலே காணும். நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா கையில வெண்ணையை வச்சுக்கொண்டு நெய்தடி அலையிற கதையாக பாசிபரை தான் கேள்வி வருதுன்னு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் பாசிப்பரை 100க்கு 100% தெளிவாக பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னா தாராளமா உங்களோட ஃபைனல் எக்ஸாம் செய்யறதுக்கு காணும். ஆமா இல்லையா? ரைட். 6வது கேள்வி, ஒரு கரும்பொருளின் தனியொப்பலை 2 மடங்கினால் உயர்த்தப்படுகின்ற போது கரும்பொருளில் அலகு பரப்பினால் ஓரலகு நேரத்தில் கதிக்கப்படும் சக்தி. அலகு பரப்பு ஓரளவு நேரத்தில் கதிக்கும் சக்தியை பத்தி நான் படிச்ச ஒரு குறிப்பிட்ட லோ பாத்தீங்கன்னு சொன்னா ரேடியேஷன்ல ஸ்டெஃபனின் வித். ஸோ அந்த லோ அக்யூரேட்டா தெரியலாட்டி உங்களுக்கு சிம்பிளா ஐ ரைட்டா கதைக்கும் ஓரளவு நேரத்தில் கதைக்கும் சக்தின்னு சொன்னா ஐ ரைட்டா. ஐயை பத்தி கேட்டிருக்காங்க. ஐ நேர்வே சமன் T 4ஆம் அடுக்கு இவ்வளவு தெரிஞ்சாலே தாராளமா உங்களுக்கு போதும் ரைட். ஐ நேர் சமன் T 4ஆம் அடுக்குன்னு சொன்னா அந்த இடத்துல டெம்பரேச்சரை 2 மடங்கா மாத்தினாங்கன்னு சொன்னால் ஐ ஃபைனல் நேர்வே சமன் 2T 4ஆம் அடுக்கு 2 4ஆம் அடுக்கு T 4ஆம் அடுக்குன்னு சொன்னா 16T 4ஆம் அடுக்கு. ஸோ ஐ ஃபைனல் பார்த்தீங்கன்னு சொன்னா 16 மடங்காக மாறும் ரைட்டா. 16 மடங்கினால் அது இருக்கும் சரிதானே ரைட்டா. 2 4 நான் 2 சரியா 2 தரேன் 2 தரேன் 2 தரேன் 2 சரியா 16 4 தர இது 2ஐயும் சேர்த்து 4 தர 4 போட்டு 16 எடுத்தீங்கன்னாலும் சரி ரைட்டானே. 16 மடங்கால அதிகரிக்கும் சரியா பிள்ளைகள். 16 மடங்கினால அதிகரிக்கும் ரைட். இலக்க சுற்றுகளில் டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்படுகின்ற போது அவை தொழிற்படுகின்ற பிரதேசத்தை பத்தி கேட்டிருக்காங்க ரைட்டா. இலக்க சுற்றுகள் டிரான்சிஸ்டர் அமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி இருக்கும் ரைட். இந்த மாதிரியான அமைப்புல இருக்கும். இதை கலெக்டர்னு சொல்லுவோம். சி
இவரை வந்து எமிட்டர்னு சொல்லுவோம், இவரை வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம். ரைட். சோ ஒருத்தரை கவனிச்சிங்கன்னு சொன்னாலும் ரைட்டா, இந்த இலக்க சுற்றுக்கள் சொன்னா அந்த இடத்துல சரியா 0, 1 இதான் அவுட்புட்டா இருக்கும் இல்லையா? ரைட்டா. டிஜிட்டல் மணிக்கூடல் எல்லாம் பாத்தீங்கன்னா 0, 1 ரைட்டா, 0 ஆஃப் 1 ரைட்டா, ஆஃப் 1 இந்த இலக்கங்கள் தான் அவுட்புட்டா பெறப்படும். இந்த இடத்துல அவுட்புட் எடுக்கின்ற இடம் எதுவா இருக்கும்னு சொன்னா இந்த இருக்கின்ற இடம் ரைட்டா. ரைட். இந்த சிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிளஸ் விசிசி என்றது கூடுபாடும், இது பெரும்பாலும் புவிக்கு தொடுக்கப்பட்டிருக்கும். ரைட். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வி அவுட்டாக காய்க்கப்படும். ரைட். அப்ப கவனிங்க, இவர் சார்பாக இருக்க ஒரு குறிப்பிட்ட 15 வோல்டேஜ் அழுத்தம் வழங்கப்படுகின்ற போது இப்படிதான் ரெண்டு ரீஜன் தான் ரைட்டா. இதுக்குள்ள கரண்ட் அனுப்பினா இதை போல ஒரு குறிப்பிட்ட மடங்காக ரைட் அல்பா மடங்காக வந்து இதுக்குள்ள கரண்ட் ஓடும். கரண்ட் ஓடக்குள்ள முழு அழுத்தம் இதுக்குள்ள விழுந்துன்னு சொன்னா விசிசி 15 வோல்டேஜ் இதுக்குள்ள விழுந்தா இவர் வந்து 0 வருவார். அப்ப இதுல ஃபுல்லா கரண்ட் ஓடக்குள்ள சரி. இதுக்குள்ளால கரண்ட் ஓடலைன்னு சொன்னா துண்டிப்பு நிலை, கரண்ட் ஓட விடல, கரண்ட் ஓடலன்னு சொன்னா இந்த கேட்டும் ஓப்பன் ஆகிருக்காது ரைட்டா, இது ஓப்பன் ஆகிருக்காது. ஓப்பன் ஆகலன்னு சொன்னா இதுக்குள்ளாலையும் கரண்ட் ஓடாது, இதுக்குள்ளால ஃபுல்லாவே கரண்ட் பாஸ் ஆகாது. ஆகவே இந்த இடத்துல வந்து இது 0ன்னு சொன்னா இது 0, இது 0வா இருந்தா இதுக்குள்ள கரண்ட் ஓடலன்னு சொன்னா இதுக்குள்ள அழுத்தம் விழாது. இதுக்குள்ள அழுத்தம் விழலன்னு சொன்னா இது 15 வோல்டேஜ், இதுவும் 15 வோல்டேஜ். ஆகவே மொத்த இது விழும். ஆகவே வி அவுட் வந்து 15 வோல்டேஜ் விழும். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் சரியா. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஃபுல்லா கரண்ட் அனுப்பப்படக்குள்ள 0, கரண்ட் போகாம இருக்கக்குள்ள வந்து 15. ஸோ இது வந்து 0, இது வந்து 1. ஆகவே என்ன நிலைமைகள்னு சொன்னா இதுக்குள்ள கரண்ட் அனுப்பப்படாத நிலை துண்டிப்பு நிலை, கரண்ட் முற்றாக அனுப்பப்பட்டு ஃபுல்லா இது நிரம்பலாடுகின்ற நிலை நிரம்ப நிலை, ஒரு துண்டிப்பு நிலை நிரம்ப நிலை, இந்த ரெண்டும் தான் 0,1 என்ற அவுட்புட்டை வந்து உருவாக்குது 5வது. ரைட்டா. அந்த ஸ்பாட்ல இவ்வளவு தான் யோசிச்சா நம்ம அந்த இடத்துல வச்சு பாடம் படிக்க கூடாது. நாம எக்ஸாம்ல இருக்கோம், எக்ஸாம் ஸ்பாட்ல இருக்கோம். ஸோ எக்ஸாம் பத்தி மட்டும்தான் நாம யோசிக்கணும். எக்ஸாமுக்கு ஆன்சர் எடுக்கிற மட்டும்தான் நம்மளோட முழு நோக்கமா இருக்கணும். இருக்கிற அதையோ வச்சுக்கொண்டு ஷார்ட் டைமுக்குள்ள எப்படி விட எடுக்கிறன்றதை யோசிக்க, ஷார்ட் டைமுக்குள்ள சரியான விட எடுக்க பார்க்கணும். சரியா. சரி. 8வது, ஒரு நியூட்ரன் குவாக்கு சேர்மானம் யாதுன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. யூ அப், டி டவுன் ரைட். சரி. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு துணிக்கைகள் இருக்கு. துணிக்கைகளை வந்து நான் உடைக்கிறேன் என்னவா, புரோட்டான், நியூட்ரன், எலக்ட்ரான். அதை தாண்டி உடைக்கிறோம் ரைட்டா. பாத்தீங்கன்னா ரேடியேஷன்ல 7வது உப அத்தியாயத்துல ரைட்டா, 7வது உப அத்தியாயத்துல வந்து நாம என்ன செய்யறோம்னு சொன்னா இன்னும் உடைக்கிறோம். எதை உடைக்கிறோம்? ஸோ நம்ம அணுவை உடைச்சி புரோட்டான்கள், நியூட்ரன்கள், எலக்ட்ரான்கள் சொன்ன போல நியூட்ரன்கள் புரோட்டான்கள் இன்னும் ஆழமா உடைச்சி அதுக்குள்ள யார் இருக்கான்ற விஷயத்தான் காய்க்கிறோம். அப்படி பார்க்க போல குவாக்ஸ், லெப்டான்ஸை பத்தி பார்ப்போம் ரைட்டா. குவாக் லெப்டான்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ரைட்டா, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க UCT ரைட், UCT ரைட். ஸோ அடுத்ததா வந்து பாருங்க சரியா, UCT அடுத்ததா வந்து DSB ரைட்டா. அப் UCT சரி. முதல்ல இதை ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு U என்ன நீங்க, C என்ன பாக்குறது, T என்ன டீ கப் ரைட்டா, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ரைட்டா. UCT நீங்க டீ கப்பை பாக்குறீங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா DSB ரைட்டானே, DSB. ஸோ DSB டவுன் ஸ்ட்ரேஞ்ச், அடுத்தது B பாட்டம்னு சொல்லுவோம் ரைட்டானே. சரி. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஸோ இவருக்கும் உரிய பெருமானங்கள் இருக்கு. ஸோ பெருமானங்களை வந்து எப்படி வரையறுப்போம் என்றதை தாண்டி ரைட்டா இந்த 6 பேரையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நாம ஞாபகப்படுத்தி சரியா அப்படியே எடுத்தோம்னு சொன்னா சரி. அப்ப கவனிங்க சரியா, UCT சரியா, கவனிங்க சரியா. அவருக்கான ஏற்ற பெருமானத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 2 3E பிளஸ் 2 3E பிளஸ் 2 3E. இவருக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க -1 3E -1 3E -1 3E ரைட். இப்படி வரக்குள்ள புரோட்டான் அமைப்பு, நியூட்ரன் அமைப்பு இந்த மாதிரி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னார் சரியா. புரோட்டான் அமைப்பையும் நியூட்ரன் அமைப்பையும் இந்த மாதிரி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னார் ரைட். புரோட்டானுக்கு வந்து ரைட்டா, புரோட்டானுக்கு UUD என்று வரும், நியூட்ரனுக்கு UDD என்று வரும் சரியா. ஸோ அப்போ என்ன, இவரில் 2 பேரும் இவரில் ஒரு ஆளும் சேர்ந்து நியூட்ரன் ஆக்குவதாகவும்,
ஸோ புரோத்தன ஆக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவரில் 2 பேரும் டியில் வந்து ஒரு ஆளும் சேர்ந்து ஆக்குவதாகவும் கொள்ளப்படும் சரிதானே. ஆகவே நம்மள்ட்ட கேள்வி நியூட்ரனின் குவாக்கு சேர்மானம் இந்த மாதிரி ஞாபகம் சொல்லுங்க. யூஜூடி ரைட்டா, ஒரு ஆளோட மூத்தக்குற மாதிரி, புரோத்தனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளோட மூத்தக்குற மாதிரி வேற என்ன. ஸோ அதே செட்டப்பை வந்து தலையிலாக்கி விட்டீங்கன்னா சரி. 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஆளோட முகம் கீர்ன மாதிரி இல்லையா, கண் வாய் அந்த அமைப்புல இல்லையா, புரோத்தனுக்கு அந்த அமைப்புல வரும். மத்தாளுக்கு வந்து அப்படி தலையிலாக்கி விட்டீங்கன்னு சொன்னா சரி. தலையிலாக்கி விடுங்க மீன்ஸ் ஸோ மேலுக்கு ஒரு ஆளையும் கீழுக்கு 2 பேரையும் போட்டு விடுங்க சரிதானே. ஸோ நியூட்ரனுக்கு ஸோ உலகம் தெரிஞ்சிருந்தால் போதும் ரைட். ஸோ இந்த இடத்துல எது வரும் நியூட்ரன் சொன்னா யூடிடி ரைட், நியூட்ரன் யூடிடி ஆவே 2ஆவது ரைட்டா. ஒரு இலட்சியவாயின் தரப்பட்டுள்ள தனிவின் அமுக்கம் மாறாமல் பேணப்பட்டால் தனி வெப்பநிலை டியுடன் அதை நடத்தி ரோவின் மிகச்சிறந்த மாறல் ரைட்டா. பிவி சமனின் நாட்டி உங்களுக்கு தெரியும் ரைட்டா. பிவி சமனின் நாட்டி அந்த இடத்துல அடர்த்தி உள்ளவாரான்னு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எழுதக்குள்ளேயே அடர்த்தியை உள்வாங்கி எழுதுற மாதிரி எழுதிருங்க. ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகினதால உங்களுக்கு இந்த சாம்பாடு நோமலாகவே வரணும். ரோவின் கீழ் மூலக்கூற்று அடர்த்தி ஸோ ஆர்டி ரைட். இவர் ஒரு மாறிலி, டெம்பரேச்சர் மாற கேட்குறாங்க. அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அமுக்கம் மாறாமல் பண்ணப்படாண்டு இவர் மாறலன்னு ஹைக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து இது மூலக்கூற்று துணிவு, அவர் வந்து மாறலி, ஒரு குறிப்பிட்ட வாயு ஒன்று ஹைச்சால அவர் மூலக்கூட்டு துணிவு வந்து மாறலி ரைட்டா, ஒரு மூலக்கூட்டு துணிவு வந்து மாறலி. ஸோ இவரை பொறுத்து இவர் எப்படி மாறுறாருன்னு சொன்னா ரோட்டி சமன் PM/R. ஆவே இவர் மாறலி இவர் சொன்னா அவர் வந்து பிவி சமன் கே என்ற அமைப்புல வருதா, பிவி சமன் கே என்று சொல்ற அமைப்புல வருது. ஓ ஆவே இவர் y x சமன் k அமைப்புல வந்தா பிவி சமன் கே என்ன அமைப்பு 5வது. ஓமா இல்லையா, இந்த வளைதானே ஓமா இல்லையா பிவி சமன் கேக்கு ரைட். 10வது 3 வெப்ப இயக்கவியல் செயல்முறைகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஒரு சமவெப்ப செயல்முறை, ஒரு மாறா கனவளவு செயல்முறை டெல்டா வி சமன் 0, சமவெப்ப செயல்முறை டெல்டா டி சமன் 0, ஒரு மாறா அமுக்க செயல்முறை ரைட். இந்த எவ்வளவு இடத்துலையும் ரைட்டா, இந்த எவ்வளவு இடத்துலையும் சோ ஒரு இலட்சிய வாயுக்கு வழங்கப்படும் எல்லா வெப்ப சக்தியும் உள்ளுக்குள்ள கொடுக்கிற சக்தி எல்லாமே வேலையாக மாறுது. மறைமுகமாக சொல்ல வந்த விஷயம் 3 கூறுகள் இருக்கு. டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. நான் கொடுக்குற வெப்பம் எல்லாம் இதா மாறுதுன்னு சொன்னா அவங்க சொல்ல வர விஷயம் வந்து டெல்டா யூ 0 சந்தர்ப்பம் இருக்காங்க. உமா இல்லையா, கொடுத்த வெப்பம் எல்லாம் வேலையாக மட்டும் மாறுதுன்றது மறைமுகமா என்ன, நான் தார காசெல்லாம் அவன்கிட்ட மட்டும் கூட வேண்டா, நீ அதுல ஹை வச்சிடாத என்றானே அர்த்தம் ரைட்டா. ஆகவே கியூ முழுக்க டெல்டா டபிள்யூ மாறுதுன்னு சொன்னா யூக்கு ஒன்றுமே குடுபடக்கூடாது, யூல எந்த மாற்றம் வரக்கூடாது. அகச்சக்தியில எந்த மாற்றமும் வரலன்னு சொன்னா மறைமுகமா என்ன அர்த்தம், டெல்டா டி சமன் 0. ஸோ டெல்டா டி சமன் 0 இவர் மட்டும், இவர் வரமாட்டார் ஆவே ஏ மாத்திரம் ரைட். ஸோ இந்த இடத்துல அந்த கேள்வியை வச்சு என்னென்ன விஷயத்தை கத்துக்கொள்ளலாம், என்னென்ன விஷயத்தை படிக்கலாம் என்றது நோக்கம் கிடையாது ரைட்டா. நம்மளுடைய நோக்கம் இந்த கேள்விக்கு ஷோர்ட்டான நேரத்துக்குள்ள தெளிவாக என்னட்ட இருக்கிற விஷயங்களை வச்சுக்கொண்டு நான் அப்படி ஆன்சர் பண்ணி அதிகமாக புள்ளிகளை குவித்துக் கொள்ள போகிறேன் என்றதான் நோக்கம் ரைட்டானே. சரி, முதல் 10 கேள்வியும் இந்த இவ்வளவு வேகமாக வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. முதல் 10 கேள்வியின் ஹார்ட்னஸ் வந்து குறைவாக இருக்கும். திரும்பவும் சொல்றேன், இது எக்ஸாம் ஹோல்ல நீங்க இந்த கேள்வியை வச்சுக்கொண்டு என்னத்தை படிக்கலாம்னு நிற்க கூடாது. அதெல்லாம் வந்து பாஸ் பேப்பர்ல செஞ்சுட்டு வந்துடணும். எக்ஸாம் ஹோலுக்கு நுழைய முதல் அந்த கடந்த 2 வருடங்களை ஸோ நீங்க வந்து தயார்படுத்தலுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளணும். அந்த நேரத்தில் என்ன வேணாலும் தாராளமாக படிங்க, ஒரு கேள்வி வச்சு படிக்கிறதெல்லாம் படிங்க. ஆனா எக்ஸாம் ஹோலுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் படிக்கிறதுக்கு நிற்க கூடாது, ஸ்கோரிங் மட்டும்தான் உங்களோட மண்டைக்குள்ள நிற்கும் ரைட், ஸ்கோரிங் ஒன்லி ரைட். நல்லா எக்ஸாம் செய்யணும் பிள்ளை ரைட் தானே. சரி, அடுத்த கேள்வியில இருந்து பார்ப்போம். முதல் 10 கேள்விக்கும் இந்த மாதிரி தயார்படுத்திக் கொள்ளுங்க ரைட்டா. கொஞ்சம் நிதானமா யோசிங்க, நம்ம இந்த இடத்துல எப்படி தொழில் பண்ணணும். ஸோ நாம நாளைக்கு வந்து எக்ஸாம்னு சொன்னால் ரைட்டா, நாளைக்கு தான் ஃபைனல் எக்ஸாம்னு சொன்னால் நான் எப்படியாக ஒர்க் பண்ணணும் சொல்லி யோசிங்க. அந்த ஃபைனல் எக்ஸாம் ஹோல்ல நான் எப்படியாக ஒர்க் பண்ணணும் யோசிங்க. சரியா, ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள்.